எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஈத்தோட விளாக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி ஈத் முபாரக். உங்களுடைய நோம்பெல்லாம் முடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் ஈத்துக்குள்ளே என்ட்ரி ஆயிருப்பீங்க. ஸோ இந்த ரம்லான் நம்மளை விட்டு போகிறதுன்னு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கோம். யாரெல்லாம் நினைக்கிறீங்க இந்த ரம்ஜான் ரொம்பவே சீக்கிரமாக போயிடுச்சுன்னு? எஸ், எனக்கு என்னமோ ரொம்ப சீக்கிரமாக போன மாதிரி இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும், நிறைய பேருக்குமே தெரியும், நோம்புக்கு வந்து நம்ம ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு தான் தொழுக போகணுன்னு. ஸோ அதேமாதிரி நாங்கள் ஈதுக்கு வந்து கொஞ்சம் பாயசம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாப்பிட்டு தான் நான் வந்து திடலுக்கு கிளம்புனேன். ஆக்சுவலி எவ்ரி ஈத்தில் வந்து நான் புர்கா எடுக்க மாட்டேன். ஸோ இந்த ஈதுக்கு எடுக்கணும்னு நினச்சேங்க. ஸோ ஆசையாக ஒரு புர்கா எடுத்துகிட்டு போட்டு எல்லா ஈதுக்கெல்லாம் கிளம்பிட்டோம். நிறைய கூட்டங்க. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் பெருநாள் தொழுகை வந்திருந்தாங்க லேடிஸ் பக்கம். இப்படி தொழுது முடிச்சுட்டு அப்படி நாங்கள் வந்து ஜஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். வழக்கமாக என்ன பண்ணுவோம், ஈத்துக்கு தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதே தான், சேம் திங் எவ்ரி இயர் தான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாேருக்கும் நல்லபடியாக ஈத் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நெக்ஸ்ட் இயர் ரம்தான் தான் இன்னும் சிறப்பாக வைக்கணும். ஃபுல்லாக இன்னும் டபுள் டைம் இன்னும் நிறைய நம்ம வந்து நீயத்தெலாம் வச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்ம இதுக்கு பிரியாணி தான் வழக்கம் போல். ஸோ நம்மளுக்கு ஹஜ்ஜுனா தான் கொஞ்சம் டிலே ஆகும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு. பட் ஈத்துக்கு அப்படி இல்லை, சிக்கன் பீஃப் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் வந்து வழக்கம் போல் சிக்கன் தான், எனக்கு பீஃப் அப்புறம் மட்டன் விட சிக்கன் தான் எப்போவுமே நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. அல்ஹம்துலில்லாஹ் அப்புறம் பிரியாணி செஞ்சுட்டு எப்போவுமே இயர்லி ரிலேஷன் வீட்டுக்கெலாம் போவேன். பட் இந்த வருஷம் என்னமோ தெரில, ரொம்ப டயர்டாகவே இருந்துச்சு, போக முடியல. ஸோ பிரியாணிலாம் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் நான் ஐஸ்கிரீம் வாங்க கிளம்பிட்டேங்க. பக்கத்தில் தான் இருக்குது ஐஸ்கிரீம் கடை. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் கிட்ஸுக்கு ஐஸ்கிரீம், அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஆல்மண்ட் கிரீபின்னு ஒரு ப்ராண்டில் ஒரு கோன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன். நிறைய வாங்கி சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது. பட் ஓகே, இப்போதைக்கு வேணாம், இப்போ தானே நம்ம நோன்பு முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோவா சாப்பிடவும் தோண மாட்டேங்குது. ஏன்னா நம்ம வந்து 1 மந்த்து வந்து நோம்புலேயே இருந்துட்டோம்ல. ஸோ திடீர்னு வந்து அவ்வளோ ஹெவியாக அதுவும் சாப்பிட்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. சரி ஓகே, இன்ஷால்லாம் போக போக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை அக்செப்ட் பண்ணிட்டேங்க. அப்புறம் பிரியாணி சமைச்சிட்டு பக்கத்து வீட்டிலலாம் கொஞ்சம் கொடுப்போம். இது வந்து நான் கொஞ்சம் காரம் இல்லாமல் தான் சமைச்சேன். கிட்ஸுக்கு கொஞ்சம் காரம் அந்த சாப்பிட மாட்டேங்காங்க. ஸோ காரம் இல்லாமல் தான் சமைச்சு முடிச்சுட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐஸ்கிரீம் கடைக்கு தான் போனேன். போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அந்த டே ரொம்பவே நல்லா போச்சு. என்னமோ எனக்கு தெரில, ஏதோ சம்திங் மிஸ் ஆகிடுச்சு, என்னன்னு எனக்கு சொல்ல தெரில. பட் ஓகே, நாட் பேட். அந்த மாதிரி தான், ரொம்ப ஸ்ட்ரெஸ் கிடையாது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நோம்பெல்லாம் வச்சது, தொழுகை, அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான் நினைக்கிறேன். அண்டு நீங்களும் மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க, எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. பாலஸ்தீன மக்களுக்காக ரொம்ப துவா செய்யுங்க. அல்லாஹ் தஆலா இப்போது நம்ம கூட இருப்பான்னு துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.